Hey guys, welcome to the series of Learning Unique Marketing Strategies Daily Part 1. இன்றைக்கி நம்ம என்ன யூனிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோன்னா ரிவர்ஸ் மார்க்கெட்டிங். நார்மல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கம்பெனிஸ் கஸ்டமர்ஸை தேடி போவாங்க. ஆனால் ரிவர்ஸ் மார்க்கெட்டிங்கில் கஸ்டமர்ஸ் தான் கம்பெனியை தேடி வருவாங்க. புரியல? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள் கஸ்டமர்ஸ்கிட்ட போய் நீ என் ப்ராடக்டை வாங்குன்னு என்றைக்கும் சொன்னதில்லை. இன்ஸ்டட் தே கிரியேட் ட்ரஸ்ட் அண்ட் வேல்யூ, ரைட்? அந்த ஃபோன் வச்சுருந்தா தான் நம்ம சொசைட்டியில் ஒரு ஹையர் எண்டில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டை ஆப்பிள் க்ரியேட் பண்ணுறான். அதனால தான் ஸ்டோரில் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டோருக்கு முன்னாடி அவ்வளோ க்யூ நிற்கிது. ஸோ இவ்வளோ வேல்யூவும் இவ்வளோ ட்ரஸ்ட்டும் இவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்கலி த பீப்புள் கெட் அட்ராக்டட் டு ஆப்பிள், ரைட்? இங்கே தான் ஆப்பிள் த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆப்பிள் மக்களை தேடி போகல, மக்கள் தான் ஆப்பிளை தேடி வராங்க. ஃபார் மோர் மேனேஜ்மெண்ட் கண்டென்ட்ஸ், ஃபாலோ த எம் சிக்னல்.